என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய காலை வேளை தேவனும் தன்னுடைய புதிய கிருபையை கொடுத்து உங்களை மகிமையாய் நடத்துவார். ஆதியாகம புஸ்தகத்திலே முதலாவது தேவன் சிருஷ்டித்த தம்பதியருக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்தார். அந்த திட்டம் என்ன? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்பதுதான் அந்த திட்டம். அந்த திட்டத்தை ஆதாமும் ஏவாளும் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். எச்சரிப்பாக அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பலுகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆனால் நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஒரே ஒரு கட்டளை தான். அந்த ஒரு கட்டளைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிந்திருந்தால் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு கீழ்ப்படியாமை வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்கிவிட்டது, உலகத்தையே சாபமாக மாற்றிவிட்டது. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போகும்போது பெரிய தெய்வீக திட்டங்களை நீங்கள் இழந்து போக வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, உங்களோடும் ஆண்டவர் பேசுகிறார். உன்னை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன், ஆனால் உன்னிடத்தில் நான் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் மாத்திரமே. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவேன், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போனாலும் தேவனின் திட்டங்கள் தடைப்படும். ஆகவே இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். தேவனே, உம்முடைய திட்டம் என் வாழ்வில் நிறைவேற என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல புதிய காலை வேளைக்காக நன்றி. ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவேன் என்ற ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். ஆனால் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததினால் பெரிய தெய்வீக திட்டத்தை இழந்து போனார்களே. உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில் உம்முடைய தெய்வீக திட்டத்தை அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படிதலே அதற்கு திறவுகோல். கீழ்ப்படியுங்கள், தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.